Hi students, welcome to our channel. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th 11th 12th standard quarterly exam 2025 study plannerல இன்னைக்கு டே 4ல இருக்கும். ஸோ டே 1 2 3 கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கம்ப்ளீட்டட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு டே 4 7/8/2025 Thursday இன்னைக்குன்னு என்ன நம்ம ஸ்டடி பிளான் பார்க்க போறோன்றதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் தேதி இன்னைக்கு தேர்ஸ்டே அன்னைக்குன்னு 7 to 10 ஸ்கூல் ஒர்க்கு. ஸோ காலையில் 8/8/2025 ஃப்ரைடே அன்னைக்குன்னு ஏர்லி மார்னிங் 4:20 AM - 5:20 AM வரைக்கும் இந்த 1 ஹவரில் ஃபர்ஸ்ட் செஷன். இதில் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத பார்த்துருவோம். 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸு சாப்டர் 2ல 2 மார்க்ஸில் ஒரு 3 கொஷின்ஸும் சரியா, இந்த 3 கொஷின்ஸ் படிச்சுக்கிறங்க. டீட்டெயிலில் 4 மார்க் 7 மார்க்கில் ஒரு கொஷின். ஸோ மொத்தம் 4 கொஸ்டின் தான். இதோட உங்களுக்கு சாப்டர் 2 முடிஞ்சிடும் சயின்ஸில். இதே டைமிங்கில் 11th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க சரியா. சாப்டர் 1ல 2 மார்க் 3 மார்க்கில் ஒரு 7 கொஸ்டின்ஸும் 5 மார்க்கில் 2 ப்ராப்ளம் சரியா. கொஸ்டின் நம்பர் புக் பேக்கில் கொஸ்டின் நம்பர் 42 43 இது 2 ப்ராப்ளம்ஸ். ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிறங்க. கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின் நமக்கு கேட்பாங்க. ஸோ இதே டைமிங்கில் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள், அதாவது ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா 11th உங்களுக்கு வந்து நீங்கள் காமர்ஸில் சாப்டர் 1 சரியா. சாப்டர் 1ல ஒரு 2 2 மார்க் கொஸ்டின்ஸ், இந்த 2 2 மார்க் கொஸ்டின்ஸு 3 மார்க் கொஸ்டினில் 2 அண்ட் 5 மார்க் கொஸ்டினில் 2 ஆக மொத்தம் ஒரு 6 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 1 ஹவரில் நீங்கள் படிக்கணும். அதாவது காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு சாப்டர் படிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் சரியா. அடுத்து 12th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 1 2 மார்க் 3 மார்க்கில் ஒரு 5 கொஸ்டின்ஸ்பா சரியா. இந்த 5 கொஸ்டின்ஸ் வந்து 2 மார்க் 3 மார்க்கில் நீங்கள் படிக்க வேண்டியது. அடுத்து 5 மார்க் கொஸ்டினில் ஒரே ஒரு 5 மார்க் மட்டும், ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ் மட்டும் சரியா. இதை வந்து இந்த 1 ஹவரில் நீங்கள் படிக்கணும். அதே 12th நீங்கள் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா காமர்ஸில் நீங்கள் வந்து சாப்டர் 1ல 2 மார்க்கில் ஒரு 2 கொஸ்டின், 3 மார்க்கில் ஒரு 2 கொஸ்டின் அண்ட் 5 மார்க்கில் ஒரு 2 கொஸ்டின் ஆக மொத்தம் 6 கொஸ்டின்ஸ். சாப்டர் 1ல இந்த 6 கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு நீங்கள் படிக்கணும். ஓகேவா சரி. இதோட உங்களுக்கு டைமிங் 1 முடிஞ்சிருது சரியா. செஷன் 1 முடிஞ்சு அடுத்து டைமிங் 2 8/8/2025 ஃப்ரைடே ஏர்லி மார்னிங் 5:25 AM - 6:25 AM வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 1 ஹவரில் படிக்க வேண்டியது. ரெகுலராகவே மேத்ஸ் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மார்க்கில் ஒரு 3 + ஒரு 6 9 ப்ராப்ளம்ஸ் சரியா. 5 மார்க்ஸில் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். அதே மாதிரி 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா அதே காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் ஒரு 3 2 மார்க்கு ஒரு 3 எக்ஸாம்பிள் சம்ஸும் ஒரு 5 எக்ஸசைஸ் சம்ஸும் ஆக மொத்தம் 8 சம்ஸ் 2 மார்க்ஸில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அதே நீங்கள் 11th ஸ்டாண்டர்டாக இருந்தீங்கன்னா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மேத்ஸ் பார்க்குறீங்க. 5 மார்க்ஸில் சாப்டர் 1ல கிராஃப் கான்செப்டில் ஒரு 4 எக்ஸசைஸ் சம்ஸும் 2 மார்க் 3 மார்க்கில் ஒரு எக்ஸசைஸ் சம் ஆக மொத்தம் 5 சம்ஸ் மட்டும். இதோட உங்களுக்கு சாப்டர் 1 முடிஞ்சிடும் 10th 11th சரியா. அடுத்து நீங்கள் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அக்கௌண்டன்சி சாப்டர் 3ல தியரியில் புக் பேக் 2 மார்க் கொஸ்டின் நம்பர் 1 to 3, 3 மார்க் கொஸ்டின் நம்பர் 1 to 3. ப்ராப்ளம்ஸில் இல்லஸ்ட்ரேஷனில் ஒரு 4 ப்ராப்ளமும் எக்ஸசைஸில் ஒரு 4 ப்ராப்ளமும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறோம். அடுத்து அதே 12th ஸ்டாண்டர்டாக இருந்தீங்கன்னா மேத்ஸில் எலிமினேஷன் மெத்தட் சாப்டர் 1ல 5 மார்க்ஸ் மட்டும் ஒரு 2 எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸும் ஒரு 4 எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸும், இந்த 6 ப்ராப்ளம்ஸ் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே நீங்கள் 12th ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அக்கௌண்டன்சி சாப்டர் 1ல தியரி ஃபுல்லாக படித்து முடிச்சாச்சு. ப்ராப்ளம்ஸில் இல்லஸ்ட்ரேஷனில் ஒரு 3 எக்ஸசைஸில் ஒரு 4 ஆக மொத்தம் 7 ப்ராப்ளம்ஸை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதோட உங்களுக்கு சாப்டர் 1 முடிஞ்சிடும் சரியா. ஸோ இதான் 10th 11th 12th டைமிங் 2க்கான ஸ்கெடியூல். அடுத்து டைமிங் 3 பார்த்தீங்கன்னா 6:30 AM - 7 AM வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டைமிங்கில் ரெகுலராகவே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இங்கிலீஷ் வந்து படிச்சுட்டு இருக்கோம் சரியா. 10th 11th 12th 3 பேருமே இங்கிலீஷ் தமிழுக்காக தான் இந்த செஷன், இந்த 4வது டைமிங்கு. ஸோ 10th 11th 12th ப்ரோஸ் 1 கொஸ்டின் ஆன்சர்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ½ அன் ஹவரில் ரிவைஸ் பண்ணி முடிச்சிடுறீங்க சரியா. ஸோ இதான் வந்து டே 4க்கான ஸ்டடி பிளானர். மறக்காமல் ரெகுலராகவே கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி படிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ நம்மக்கிட்ட ஒரு 12th இங்கிலீஷ் 1 மார்க் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது 20 out of 20 எடுக்கிறதுக்கு. இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் நீங்கள் மெசேஜ் பண்ணி கேளுங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ கண்டிப்பாக இந்த மெட்டீரியல் வாங்கி படிச்சீங்கன்னா 20 out of 20 1 மார்க் கொஸ்டினில் உங்களால் எடுக்க முடியும். ஓகே, தட்ஸ் இட். தேங்க்யூ.